ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூளை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. இது மூணு ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது மூளை ஃப்ரை அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகும் ஜீரகம் மட்டும் போடுறேன் நான். இதில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இப்போ உள்ள பூண்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. கரம் மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க. பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. இந்த மூளைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வறுவல் அப்படின்றதுனால ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து போட்டால் போதுங்க. வெறும் மிளகாய்த்தூள். இதில் சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். நம்ம என்ன பண்ணுவோங்க, தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசம்லாம் நல்லா போகட்டும், நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த மூளையெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த எண்ணெய் எல்லாமும் கொஞ்சம் கசிஞ்சு வந்திருக்கு. கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா மூளை, அதை இதில் போட்டுடலாம். நம்ம முன்னாடியே போட்டு நம்ம கலக்கினோம்னா மூளையெல்லாம் உடஞ்சிரும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் போடலாங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஸோ 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லேசாக கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ லேசாக பரட்டி விட்டுறலாம். கரண்டியை திருப்பி போட்டு இந்த மாதிரி கலக்குங்க. அப்போ மூளை உடையாது. இன்னும் நல்லா திக்காக ஆகணும். அந்த கிரேவிலாம் நல்லா இன்னும் கம்மி ஆகணுங்க. அப்போ மூளையிலலாம் நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் நல்லா கசிஞ்சு மேலே வந்துடும். 3 நிமிஷம் ஸ்லோவாக வச்சிடலாம். நம்ம எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரட்டும். இப்போ மூளை ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது மூளை ஃப்ரை. நல்ல பெப்பர்லாம் போட்டு செஞ்சதுனால அருமையாக இருக்குது. இப்போது இதை நல்லா உடையாமையும் வந்திருக்குங்க. இதில் லேசாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.